தமிழ் திரையுலகின் மட்டுமல்ல, ஆந்திர திரையுலகின் ஒரு அற்புத ஆடல் கலையின் ஜோதி என்று தான் அந்த அம்மாவை சொல்லணும். அந்த அம்மா என் படத்தில் 2 சாங் பண்ணியிருக்காங்க. ராகம் தேடும் பிள்ளைன்னு ஒரு படத்தில் அந்த அம்மா மறைஞ்சிட்டாங்கன்னு என்னால் நம்ப முடியல. நான் அவங்களுடைய ஒரு பயங்கரமான ஃபேன். எதுக்குன்னா அப்படி ஒரு வெரி குட் டான்ஸர். அந்த அம்மா ஒரு நாட்டிய கலையோட ஒரு இலக்கணம் தான் நான் சொல்லுவேன். ஆக்ஷன், அந்த அம்மாவுடைய அந்த ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம், இந்த சாட்டை ராணிலாம் ஒரு பெரிய சரித்திரம். என்கிட்ட ஒரு டான்ஸராக பிறந்த காரணத்தால் யார் வேணாலும் ஆக்ஷன் பண்ணலாம். பட் ஆனால் டான்ஸராக பிறந்ததுனால அந்த காலத்தில் நம்ம விஜயலலிதா மேடம் அவங்க ஆக்ஷன் படம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஆக்ஷன் படம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், தனி முத்திரை. அதை மீறி உடச்சி இன்னொரு ஆக்ஷன் படம் வேறு ஸ்டைல் ஒன்று பண்ண முடியுமா? அதை பண்ணி காமிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் வேறு யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஏன்னு கேட்டால் டான்ஸராக இருந்த காரணத்தால் அந்த நடை, அந்த ஒடை, ஆக்ஷன் பாவம். என்ன டான்ஸராக இருந்தால் அந்த அம்மாவுடைய பாவம், அந்த அம்மாவோட சிருங்காரம் சான்ஸே கிடையாது. என்னன்னா, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அந்த அம்மாவுக்கு இறைவன் கொடுத்த கொடை இடை நெளியும், நடை அலையும், படையெல்லாம் கவிழும். அதாவது அப்படி ஒரு சாந்திரிகா லட்சணத்தோட அம்சம், ஒரு செதுக்கி வச்ச சிற்பம் போன்ற ஒரு உடலமைப்பு இருக்குன்னா யாருக்குமே கிடைக்காது. அது கடவுள் கொடுத்த கொடை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொரு ஸ்டாருக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மையை கொடுத்தாங்க. இந்த அம்மாவுக்கு கொடுத்த தனித்தன்மை சான்ஸே இல்லை. அதுக்கு அடுத்து அதே மாதிரி ஒரு இன்னொரு சாயல், இன்னொரு நிழல் வேணும்னா அவங்களோட சகோதரி ஜெயமாலினி அம்மா தான். வேறு யாரும் கிடையாது. அந்த அம்மா ஆந்திராவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்தில் இந்த காலத்தை வென்றவன் பாட்டில் மக்கள் திலகம் படத்தில் அடிமை பெண் படத்தில் அந்த அம்மா தான் டான்ஸ் ஆடிப்பாங்க. இவ்வளோலாம் இதுக்கு ரிக்ஷாக்காரன் படத்தில் டான்ஸ் ஆடிப்பாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆரோட படங்களில் கூட அவங்க என்ன ஆந்திராவில் ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய ஹீரோவல்லோட படங்களுக்கு நிகரான வசூல். ஆந்திர திரையுலகம் இந்த அம்மாவுக்கு விரித்தது பட்டு கம்பளமா, ரத்தன கம்பளமா, அப்படி. ஆமாம், என்னோட இதில் சொல்லணும்னு சொன்னால், மோகக்கலையின் தோணி, மொட்டுடல் மேனி, கட்டுடல் ராணி, ஆந்திர திரையுலகம் அவருக்கு தந்தது புகழ் ஏனி. அவர் ஆந்திர திரையுலகத்தை மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்தின் ஒரு நாட்டியத்தின் முடிசூடா ராணி. அப்படி ஒரு பேரை பெற்ற அந்த அம்மா இன்றைக்கி அவங்க மறைஞ்சிட்டாங்க. நம்ம கடைசி வரைக்கும், இன்னை வரைக்கும் அது ஒன்னத்துறையா சின்ன தெரியா நடிச்சுக்கிட்ட நடிப்பின் ஆர்வம் எல்லாத்த விட அந்த அம்மாவுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன்னா, நான் அந்த வயசில் 1980 இன்ட்ரடியூஸ் ஆகி ஒருதலை ராகத்தில் வந்தேன். அந்த ராகம் தேடும் பள்ளி படம் எடுக்கக்குள்ள நான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர். என் படத்தில் இந்த டான்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு, எனக்கு டான்ஸுன்ட்டு தெலுங்கில் சொன்னால் டான்ஸுன்ட்டு எனக்கு சால இஷ்டம். எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவையும் அவங்களையும் அக்கா தங்கச்சி 2 பேரும் வச்சு இந்த டான்ஸ் எடுக்கிற எனக்கு அந்த காணாங்கத்த கருவாட்டுக்கு கடுத்தில் வெல்லுன்னு ஒரு டான்ஸு, அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு மூமெண்ட்டு, ஒரு புயல் ஆடுதா அப்படி ஆடுறாங்க. ஆடிட்டு அம்மா எனக்கு இப்படி பாவம் வேணும், எப்படி வேணும் தம்பி, உனக்கு இன்னொரு டேக் வேணுமா, உனக்கு சந்தோஷமா இன்னொரு டேக் வேணுமா, இன்னொரு டேக் யாருக்கு சார் வரும்? இந்த காலத்தில் யாராவது கொஞ்சோண்டு நடிச்சிட்டாலே தலைக்கணம் கொண்டு அலையக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒரு நாட்டியத்தின் இலக்கணம் கொஞ்சம் கூட இருந்ததில்லை, தலைக்கணம். அப்படிப்பட்ட ஒரு பெண். எல்லாத்த விட அந்த அம்மாவோட மனசு தங்கம். அப்படி ஒரு மென்மையான மனசு. நான் என்ன கேட்டால், என்னை விட அந்த அம்மா உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய நட்சத்திரம். எனக்கு அந்த அம்மா கொடுத்த மரியாதை, நான் நடிகை மட்டும் இல்லை, நல்ல மனசு, మంచి మనసుள்ள మనిషి. తెలుగులో చెప్పాలంటే అదే మంచి మనసుள்ள మనిషి. அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட்னா அவங்க மறைஞ்சிட்டாங்களே தவிர, மண்ணுலகத்தை விட்டு மறையலாம். ஆனால்
இந்திய திரையுலகம் இருக்கும் வரை, அதுவும் ஆந்திர திரையுலகத்தின் பிரேட்சகர்கள் அவர்களுடைய மனசில் அந்த அவங்களால மறக்கவே முடியாது. ஆந்திர திரையுலகத்தின் முடிசுடராணி எதிர வர வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்டவங்களுடைய அந்த மறைவு அவங்களுடைய ஆத்மா சாய்ந்த இடையினும் எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். உண்மையாகவே ஒரு நட்சத்திரம் நம்ம தமிழ் சினிமா வானிலேருந்து மறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு காலகட்டத்திலேயே அவங்களுக்காக ஓடின படங்கள் உண்டு, அவங்க ஒரு சாங்குக்காகவே ஓடின படங்கள்லாம் உண்டு. நான் என்னுடைய சங்கத்தினுடைய ஒரு ரொம்ப சங்கத்து மேலே பெரிய மரியாதையும் ஏன்னா அவங்க இந்த கடைசி காலகட்டத்தில் நாங்கள் நடத்தின இந்த நட்சத்திர சன் டிவிக்காக நடத்தின இந்த நட்சத்திர கிரிக்கெட் விழா சம்மந்தமாக எங்கள் எல்லாரையும் விட அவங்க ரொம்ப பேரார்வமாக கலந்துக்கிட்டாங்க. அவங்க காலகட்டத்தைய நட்சத்திரங்களோட பேசி கொண்டு எங்களுடைய ரொம்ப பொறுமையாக உட்காந்து மனோபலம் நடத்தின அந்த டிவி ஷோலாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. அப்போவே அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்காங்கன்னு. ஆனால் அவங்க யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் அவங்க எப்படி அவங்க அழகுக்கு அவங்களுடைய அந்த அழகு குறையாமல், அழகுன்றது உடல் அழகு கிடையாது, அந்த உள்ள அழகு குறையாமல் யார்கிட்டையும் அவங்க அந்த ஒரு பரிதாபத்தை எதிர்பார்க்காமல் யார்கிட்டையும் சொல்லாமல் அதே சிரித்த முகத்தோட எங்களோட கடைசி கட்டம் வரைக்கும் இருந்தாங்க. உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. என்ன அவங்களோட பழகினது மூலமாக அவங்களுடைய மனோதைரியமும் அவங்களுடைய மனபலமும் எங்களுக்கு கொஞ்சமாவது எங்களுக்கு வரணுன்றது தான் என்னுடைய இது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப வருத்தம். ஜோதிமா எப்படின்னா, ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ரொம்ப போற்றப்பட்ட நடிகை, சிறந்த டான்ஸர், சிறந்த நடிகை. அவ்வளோ பிரமாதமாக நடிப்பாங்க கொடுத்த ரோலை. அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க இல்லாத படமே இல்லாமல் இருந்தது. ஜெய்சங்கரோட மூத்த நடிகர்களோட எல்லாரோடையும் நடிச்சிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்துலேயும் அவங்க புகழின் உச்சிலேயே இருந்தாங்க. இந்த இழப்புங்கிறது டான்ஸர் வெறும் டான்ஸராக மட்டும் பார்க்காம மனித நேயமிக்க ஒரு பெண்மணி. அவங்க எல்லாருக்கூடையும் ரொம்ப அன்பாக பழகுவாங்க. தன் பொண்ணு மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் இந்த ஜோதி மீனாக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுலாம் தெரியல. ஏன்னா நம்மளோட பழகிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவ்வளோ அன்பாக பழகுவாங்க. என்ன நீங்கள்லாம் நினைக்கலாம், என்ன கவர்ச்சி நடிகை இப்படிலாம் இருப்பாங்களா? ஆனால் அவங்கள மாதிரி மனித நேயமிக்க ஒரு பெண்மணியை பார்க்கவே முடியாது. அப்படி இருந்தாங்க. எல்லாரோடையும் பழகினாங்க. சமீபத்தில் நடந்த நடிகர் சங்க விழாக்கள்லாம் கலந்துக்கிட்டு தன்னை ஐக்கியப்படுத்திட்டாங்க. ஆனால் அப்போ கூட தனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கிறத அவங்க சொல்லவே இல்லை. எல்லாரோடையும் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரோஜ தேவிலேருந்து ராஜஸ்ரீலேருந்து எல்லாரும் வந்த போது கூட அவர் தனக்கு ஒரு உடல்நிலை இப்படி இருக்குங்கிறத சொல்லவே இல்லை. 3 மாதம் முன்னாடி சொன்னாங்க, 3 நிமிஷத்தில் போயிட்டாங்க. அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை பிரார்த்திப்போம். நன்றி. ஒரு 63லேருந்து நடிக்கிறாங்க. சாவர வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. நடிகர் சங்க அந்த கிரிக்கெட் இதில் வரும்போது கூட சொன்னாங்க, யாரோ கேட்கும்போது நான் சாவர வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் டான்ஸர் வர்றது ரொம்ப கஷ்டம். தங்கச்சியை சொல்லலை, நான் ஒரு டான்ஸராக சொல்கிறேன். ரொம்ப கஷ்டம். நல்ல அந்த பாடி ஷேப்பு, டான்ஸு ஆடுற விதம், வீட்லேயும் சமையல்லாம் அவங்களே ஆள் இருந்தால் கூட அவங்களே போய் நேரில் பார்த்து செய்வாங்க. ரொம்ப இழப்பு எங்களுக்கு. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல.